அழகே அழகு சீரியலோட அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து ரேவதி யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. நானா ஃபோன் பேசிகிட்டு இருந்தேனா? இல்லைங்க, நான் கிச்சனில் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன், நான் யார்கிட்டையும் ஃபோன் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. என்ன ரேவதி, என்னை பார்த்தா உனக்கு என்ன எப்படி தெரியுது? நான் தான் நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தனே, அப்போ என்ன யார்கிட்டையும் பேசலைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. இல்லைங்க, நான் ஃபோனெல்லாம் பேசலை அப்படின்னு ரேவதி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. எது கேட்டாலும் பயந்து ஓடி வந்து நிற்கிறவ, பயந்து எல்லாத்தையும் சொல்கிறவ இப்போ பொய் சொல்கிற ஸ்டேஜுக்கு போயிருக்கா. அப்படி யார்கிட்ட தான் இவ பேசுகிறான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு இப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உன்னோட ஃபோனுக்கு பாஸ்வேர்டு போட்டு கொடு, யார்கிட்ட பேசினேன் என்ன பண்ணுன்னு பார்த்தே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தாங்க பேசினேன், அதுவும் நான் இப்போ யார்கிட்டையுமே பேசலைங்க அப்படின்னு ரேவதி சமாளிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க ரேவதி நீ உன்னோட மனசில்? இவன் இழிச்சவாயன், இவன்கிட்ட எது வேணால் சொல்லிட்டு போயிடலான்னு ஒழுங்காக ஃபோனுக்கு நீ பாஸ்வேர்டை போட்டு கொடு அப்படி சொல்கிறாங்க. உடனே ரேவதியும் வந்து பாஸ்வேர்ட் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா தங்கராஜ் வந்து இவங்களுடைய அந்த குரூப் மெசேஜஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. ஓ, நீங்கள் 3 பேரும் குரூப் க்ரியேட் பண்ணி கூத்தடிச்சிட்ருக்கீங்களா, என்கிட்டயே நீ போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இது, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணி சேட் பண்ணுறது ஒரு தப்பா அப்படி சொல்லிட்டு. ஆனால் நீ என்கிட்ட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்ன ரேவதி அப்படி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம் தானே, இதை ஏங்க பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாகவே எதையுமே சீரியஸாகவே அவங்க எடுத்துக்கிறதில்ல. என்ன இவன் எதை கேட்டாலும் அசால்ட்டாக பதிலை சொல்லிட்டு கேஷுவலாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் யோசிச்சுட்டு இவளை எத்தாவது ஒரு சமயத்தில் லாக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர கோவத்தில் வந்து தங்கராஜ் இருக்கார். இதே கோவத்தோடு வந்து தங்கராஜ் பார்த்திங்கன்னா சுரேஷ்க்கு கால் பண்ணுறாரு. உடனே வந்து சுரேஷ்கிட்ட பேசிகிட்ருக்காரு. என்ன சுரேஷ், ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல, என்ன நடந்துகிட்ருக்கு? அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வீட்டில் எல்லாமே சுமூகமாக போகுது போல், எந்த காலம் எனக்கு வர்றதே இல்லை, பரவாயில்லப்பா அப்படி சொல்லிட்டு சுரேஷ்கிட்ட தங்கராஜ் கேட்கவும் சுரேஷ் சொல்கிறாரு, எங்கே வந்து ஒழுங்காக போகுது, தினம் ஒரு பிரச்சனை. ஒன்று அம்மா கிரியேட் பண்ணுவாங்க, இல்லைனா என் பொண்டாட்டி கிரியேட் பண்ணுவா, இதுதான் நடந்துகிட்ருக்கு இந்த வீட்டில். யாரும் நிம்மதியாக இருக்கவே இல்லை அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அப்படி சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாரு. என்ன சுரேஷ் சொல்கிற, பிரச்சனை தினமும் நடக்குதுங்கிற, என் காதுக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், என்னத்துக்கு சொல்கிறீங்க மாமா, இன்றைக்கி கூட ஸ்டேஷனில் டிஜிபி வந்து என்ன பயங்கரமாக கலாச்சி தள்ளிட்டாரோ, ரொம்ப அசிங்கமாக போச்சு. எல்லாம் இந்த மதியால் தான் அவள் இஷ்டத்துக்கு குடும்ப விஷயத்தை எடுத்துகிட்டு புருஷன் வந்து எஸ்ஐயாக இருக்கிற ஸ்டேஷனுக்கே வரோமே, நாளைக்கு அவரோட இது என்ன ஆகுறதுன்னு கூட வந்து இது பண்ணி விட்டுட்டு போயிட்டா. இப்போ எல்லோரும் முன்னாடியும் வச்சு என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க, எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்படி சொல்லிட்டு. வர வர யாரோட நடவடிக்கையும் சரியில்லை சுரேஷ். இங்கே கூட உன்னோட அக்கா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, குரூப் க்ரியேட் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு வந்து கூத்தடிச்சிட்ருக்காங்க. கேட்டால் கேஷுவலாக பதில் சொல்கிறா, எல்லாம் உன் பொண்டாட்டி கொடுத்த தைரியம் தான், எல்லாரும் மாறிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாரு. அப்படி தான் மாமா போயிட்டுருக்குது, வீட்டில் கூட அம்மா அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அன்றைக்கி வந்து ஒரு சின்ன இன்னரை வந்து அம்மா துவைக்க சொல்லிட்டாங்கன்ட்டு ஒரு பெரிய அலப்பறையே போச்சு அப்படி சொல்லிட்டு, ஏன் இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவுமே இப்போ உன்னோட அக்கா கூட என்னோட காதில் போடுறதே இல்லை, என்னத்துக்கு சொல்கிற, அவளும் மதிக்காத மாதிரியே போயிட்டுருக்கு, இப்படியே இருந்தாலனா நான் உன்னோட அக்காவை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் சொல்லிட்டுருக்காங்க. ஐயோ மாமா, நீங்கள் வேறு அமைதியாக இருங்க, இப்போ தான் வந்து பெண்களுக்கு எதிராக எது பண்ணாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் அது இதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ நீங்களே வந்து அவங்கள கொண்டாந்து எங்கள் வீட்டில் விட்டு அக்காவும் வந்து ஸ்டேஷன் வந்து அந்த ஸ்டேஷனில் இவங்க அக்காவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, வீட்டில் இவருக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட மானம் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்லிட்டுருக்காரு. இல்லை சுரேஷ், இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது, உங்கள் அக்காவுக்கு ரொம்ப திமிராகி போச்சு, என்னை எதுவும் சுத்தமாக மதிக்கிறதே இல்லை, அவள் இஷ்டத்துக்கு எதுனா பண்ணலாம் தைரியமாக, யார் நம்மளை கேட்க போகிறா அப்படி சொல்லி நினப்பு வந்துருச்சு. இது இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் முதல்ல இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்க முடியாது போல இருக்குது, எனக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ தங்கராஜ் சொல்லிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா ராகவனும் லக்ஷ்மியும் வந்து ரூம்குள்ளார பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க இன்றைக்கி நிறைய விஷயத்த நோட் பண்ணிங்களா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக அவள் விளக்கு போட கோயிலுக்கு போன மாதிரியே தெரியல, எதையோ ஒன்றத்தை அவங்க நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க, எல்லாம் ட்ராமா பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாமே ரொம்ப கேஷுவலாக பண்ணுற மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து மதி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மலர்கிட்ட நிறைய வித்தியாசம் தெரியுது, எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிறா, தப்பு கரெக்டுன்னு பேசுகிற அளவுக்கு அவளுக்கு வந்து தைரியம் வந்துருச்சு. யாருக்கு அவளுக்கு அந்த இடமெல்லாம் கொடுத்தாங்க, வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில்
கூப்பிட்டா வந்து நிற்கிற மாதிரி இடத்துல இருந்த இவளுக்கு இப்போ வந்து வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் கோயிலுக்கு போகிறது, அதை வந்து உங்களுக்காக தானே மாற்றி பேசுறதுன்ற ஸ்டேஜுக்கு போயிருக்கு. இந்த மதி வந்ததும் இந்த வீட்டில் எல்லாமே மாறி போச்சு. நாமளும் எதையாவது ஒன்று பண்ணி எதாவது மாற்றலாம் அப்படின்னு நினச்சாலும் அது வந்து முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல லக்ஷ்மி. நானும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியராஜ் கூட இப்போல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலை, அது சின்னதாக தான் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்கிறான். முதல்லலாம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பதட்டப்படுவான். இப்போ அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம எப்படி தான் மாற்ற போகிறோம்னு தெரியல. இதை இப்படியே நம்ம விட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே இதுக்கு பழக வச்சு அவங்க சொல்கிறத தான் நாம் கேட்குற ஸ்டேஜுக்கு போயிடும் லக்ஷ்மி அப்படின்னு ராகவன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க மதி வந்து. அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு கால் வருது. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு அந்த காலேஜிலேருந்தே கால் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து நாங்கள் தப்பாக வந்து கன்வே பண்ணி வேலையிலேருந்து எடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் திரும்பவும் இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணணும். ஒரு நல்ல ஸ்டாப்பை நாங்கள் மிஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ மதிக்கு கால் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. நம்மளை எந்த காரணத்தினால வேலையை விட்டு எடுத்தாங்கன்னே தெரியல. திரும்ப இவங்க வந்து நம்மளை வேலையில் சேர்ந்துக்கோ அப்படி சொல்லி கூப்பிட்றாங்களே, என்னவா இருக்கும்? நம்ம இதை வந்து திரும்பவும் அந்த வேலைக்கு போகிறதா வேணாவா அப்படி சொல்லி நான் வந்து யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வச்சிடுறாங்க. யோசிச்சுருக்கப்போ மலர் வராங்க. மலர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க மதி. இப்படி வந்து எனக்கு காலேஜ்லேருந்து கால் பண்ணி திரும்பவுமே வாலண்டரியாக வந்து என்னை வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இது சரியாக தப்பானே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து எங்கே வேலைக்கு போகலாம் அப்படி சொல்லி காலேஜ் வந்து தேடிட்டு இருந்தேன். காலையில் கூட சொன்னிய மதி, ரொம்ப தூரத்தில் வந்து காலேஜ் வந்து இருக்குது, நான் எப்படி போயிட்டு வர்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த காலேஜ்லேயும் உன்னை வேலைக்கு கூப்பிட்ருக்காங்கல்ல, நீ போகலாம்ல அப்படி சொல்லி மலர் சொல்கிறாங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, இல்லை எந்த காரணத்துக்காக என்னை வேலையை விட்டு எடுத்தாங்கன்னே தெரியல, திரும்பவும் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதுக்காக அவங்க என்னை வேலையிலேருந்து தூக்குனாங்க, இப்போ எதுக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் திரும்பவும் போய் அங்கே ஜாயின் பண்ணுவேன் அப்படி சொல்லி மதி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்த நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மதி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, என்னை வந்து திரும்பவும் அந்த காலேஜ்லேயே ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் எந்த காரணத்துக்காக என்னை வேலையை விட்டு நிறுத்தினாங்க அப்படிங்கிறத அவங்க எனக்கு சொல்லிட்டாங்களேன்னு அந்த வேலையிலே திரும்ப ஜாயின் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படி சொல்லி மதி சொல்லவும், இதை கேட்ட உடனே இல்லை ராஜலக்ஷ்மிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா திரும்ப வீட்டில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செஞ்சுக்கிட்டு இப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தகுந்தாப்பில் வந்தால் ஏதோ இவ்வளோ அப்படி இப்படி மாற்றி இந்த குடும்பத்தில் ஏதாவது வந்து வாழ வைக்க முடியுமான்னு பார்த்தா இவ திரும்ப வேலைக்கு போகிறேன்றாலே, இவ திமுறை யாரை அடக்கிறது? ஏற்கனவே இந்த மலர் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ இவ ஒரு பக்கம் வேலைக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாலே என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இப்போ ராஜலக்ஷ்மி ஏன் உன்னை வேலையை விட்டு நிறுத்தினாங்கன்னே தெரியல, திரும்ப அவங்க வேலைக்கு கூப்பிட்டா நீ போய் சேர்ந்துக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வேலைக்கே போக வேணாம், வீட்டிலே இரு அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் என்னை வந்து வேலைக்கு போக வேணும்னு சொல்லலாம்? வேலைக்கு போகிறதெல்லாம் யாருமே தடுக்க முடியாது. அது என்னோடய ஃப்ரீடம்மு, அது என்னோட வந்து நான் சுயமாக எடுக்க வேண்டிய முடிவு. நீங்கள் எதுக்கு என்னை வேலைக்கு போக வேணான்றீங்க? உங்களுக்கு தேவை இந்த வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு நான் வேலைக்கு போகணும், அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு மதியம் ஒரு பக்கம் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சுரேஷ் கிட்ட ரூம்குள்ளார வந்து நான் திரும்பவும் அந்த காலேஜில் வந்து என்ன காரணம்னு கேட்டுட்டு வேலைகளை ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து சுரேஷ் யோசிக்கிறாரு, இந்த இவ எதுக்காக வேலையை விட்டு எடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த காலேஜில் திரும்பவும் சொல்லிட்டா பெரிய பிரச்சனையை கிளப்பி விடுவாளே. ஏற்கனவே ஸ்டேஷனில் ஒரு பக்கம் எப்படி உன் பொண்டாட்டி இப்போவது ஒழுங்காக வச்சிருக்கியா இல்லையான்ற மாதிரி கொஷின் கேட்டாங்களே, என்ன இவ ஒரு தூரம் தாண்டவம் ஆட போகிறாள்னு தெரியலையே, மாமா போய் பேசிட்டு வந்ததுனால தான் இவளோட வேலை போச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தால் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ மதி வந்து சுரேஷ் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் வந்துட்டு எல்லா செலவையும் பாகிராஜ் வந்து பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அத்தை மாமா செலவையும் வந்து அவர் தான் பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா அப்படி சொல்லி கேட்கவும், அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி திருத்துட்டு முழிக்கிறாரு. ஏன் அப்படி இருக்கீங்க? வீட்டில் என்ன நடக்குது அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த கல்யாணம் ஆன வாழ்க்கை நல்லா இருக்கா, பொண்டாட்டி அடங்குறாளா, இதை மட்டும்தான் பார்ப்பீங்களா? அம்மா அப்பாவுக்கு என்ன வேணும், இந்த வீட்டுக்கு என்ன வேணும், அதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா? நான் இந்த வீட்டில் உங்களை நம்பி தான் வந்தேன். நீங்கள் வீட்டுக்கு எந்த செலவுமே பண்ணாத போது பாக்கியராஜும் மலரும் அவங்க ஃபேமிலி செலவு பண்ணும்போது அதை எப்படி நான் வந்து ஏற்றுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வியெல்லாம் வந்து மதி கேட்கவும், இதெல்லாம் உனக்கு இது வந்து சம்மந்தமே இல்லாத விஷயம், இதுக்கெல்லாம் எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லி சுரேஷ் கேட்குறாங்க. அது எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. இதெல்லாம் சரி செய்யுங்க, வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும் போதும்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. குடும்பம்னா என்ன, குடும்பத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நம்மளோட கடமை என்ன, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்களா? எப்படி தான் நீங்களாம் வேலைக்கு போனீங்க அப்படி சொல்லி மதி கேட்கவும், லிமிட்டை மீறி பேசிகிட்டு இருக்கேன், உன் லிமிட் எதுவும் அதோடு நின்றுக்கோ. இப்போ என்ன நான் வீட்டுக்கு செலவு பண்ணணும், அதை என்ன நான் நாளைக்கு இருந்து அண்ணன்கிட்ட கேட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு.
மறுநாள் காலையில் நைட்டு வந்து மதி சொன்னதை வச்சு சுரேஷ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கும்போது இந்த வீட்டில் வந்து எவ்வளோ செலவானாலும் அதில் பாதியை நான் கொடுத்துட்றேன் அப்படி சொல்கிறாங்க. என்னடா இது திடீர்னு வந்து செலவு பற்றியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன், என்னடா ஆச்சு சுரேஷ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகவனும் லக்ஷ்மியும் கேட்டுட்ருக்காங்க. இல்லை என்கிட்ட மதி வந்து நைட்டு சொன்னால் இந்த வீட்டில் நீங்கள் எந்த செலவுமே வந்து பார்க்குறது இல்லையா கண்டுக்கிறது இல்லையா அப்படி சொல்லி கேட்டால் அதனால தான் நான் இதை வந்து சொல்லிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. எதுக்காக மதி நீ அதெல்லாம் சொல்லிட்டுருக்க? மலர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா என்ன? ஓ மலர் நீ இப்போ வந்து கணக்கு பார்க்கலாம் ஆரம்பிச்சிட்டியா? நேற்று வந்து உன் புருஷன் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததும் உங்களுக்கு பெரிய செலவாயிருச்சா, கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா நீயே அப்படி சொல்லி அந்த கொஷினை திருப்பி மலர் மேலே விடுறாங்க ராஜலக்ஷ்மி. நான்லாம் எதுவும் சொல்ல, எதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு கணக்கு பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து மலர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மதி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன் வீட்டில் எதுக்கு எல்லா செலவும் இவங்க பார்க்கணும், இவரும் சம்பாதிக்கிறாருல்ல, இவரும் உங்கள் பிள்ளை என்ன பார்க்கட்டுமே அப்படி சொல்லி மதி சொல்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்கு, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. ஏன் நான் இதெல்லாம் பேசக்கூடாது, இந்த வீட்டு மருமக தானே, நான் மருமகளாக இருந்தால் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும், வீட்டில் இருக்கிற வேலையை செய்யணும், எல்லாத்தையும் சொல்கிறீங்களே, ஏன் நான் இதை சொல்லக்கூடாதா அப்படின்னு மாதிரி கேட்கவும், இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறாளே அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தோட இப்போ ராஜலக்ஷ்மியும் ராகவனும் வந்து மதியை வந்து முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்து வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி.